வட இந்து ஆரம்ப பாடசாலை சமூகம் ஆர்ப்பாட்டம் முன்னெடுப்பு. யாழ்ப்பாணத்தில் புத்தாண்டை முன்னிட்டு நடாத்தப்பட்ட விளையாட்டு மற்றும் கலை நிகழ்வுகள். புது வருடத்துடன் தமிழரசு கட்சியில் முரண்பாடுகளின்றி ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் CVK அழைப்பு. காங்கேசன் துறையில் இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு 23 ஏக்கர் வழங்கி வைப்பு. பயங்கரவாத தாக்குதல்கள் குறித்து போலீஸ் மா அதிபர் விடுத்த எச்சரிக்கை. அநீதிகளுக்கு எதிராக பாரிய போராட்டம், அணி திரளுமாறு மக்களுக்கு சம்பிக்க அழைப்பு. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் பேச்சுவார்த்தை இறுதி நேரத்தில் ஏமாற்றிய முதலாளிமார் சம்மேளனம், செந்தில் தொண்டமான் கண்டனம். போலி Facebook கணக்குகளை நீக்க குவிகின்றது முறைப்பாடுகள். அரசாங்க உறுப்பினர்களுக்கு ரணில் விடுத்துள்ள பணிப்புரை. தாய்லாந்து தப்பிச் சென்ற மைத்திரி எழுந்துள்ள குற்றச்சாட்டு. குறிகாட்டுவாடு இறங்குதுறை பகுதியில் ஆரோக்கிய உணவகம் அமைச்சர் டக்ளஸால் திறந்து வைப்பு. தேர்தல் வாக்காளர் பெயர் பட்டியல் மக்கள் பார்வைக்கு. தேர்தல்கள் பிற்போடப்பட்டமைக்கு எதிர்ப்பு, போராட்டத்தில் குதித்த மஹிந்த தேசப்பிரிய. யாழ்ப்பாணம் வடமராட்சி இந்து ஆரம்ப பாடசாலை பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் இணைந்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை இன்றைய தினம் காலை 9:45 மணியளவில் முன்னெடுத்தனர். முறையற்று அல்லது சட்டவிரோதமாக பாடசாலையால் நிதி சேகரிக்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் அதன் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதற்காகவும் பாடசாலையின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் முன்னாள் பழைய மாணவர் சங்க நிர்வாகிக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் அதே பாடசாலையில் பணியாற்றும் அவரது மனைவியான ஆசிரியருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு கோரியுமே இன்றைய தினம் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலையின் வாயிலில் இருந்து ஆரம்பமான குறித்த கவன ஈர்ப்பு போராட்டம் வடமராட்சி வலய கல்வி அலுவலகம் வரை சென்று வலய கல்வி பணிப்பாளரிடம் மகஜர் கையளிக்கப்பட்டதுடன் போராட்டம் நிறைவடைந்தது. குறித்த மகஜரினை பெற்றுக்கொண்டு வடமராட்சி வலய கல்வி பணிப்பாளர் கனகசபை சத்தியசீலன் தான் உடனடியாக விசாரணைகளை மேற்கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுப்பதாக தெரிவித்த நிலையில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இதேவேளை பாடசாலைக்கு சென்றிருந்த மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்திருந்த நிலையில் அங்கு விரைந்து வடமராட்சி வலய கல்வி பணிப்பாளர் மாணவர்கள் ஆசிரியர்களுடன் பேசி தான் உரிய நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்திருந்த நிலையில் சில மணி நேரங்களின் பின்னர் வகுப்புகள் சுமூகமாக இடம்பெற்றிருந்தது. தமிழ் சிங்கள புத்தாண்டினை முன்னிட்டு யாழ்ப்பாண மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருவிற்கு அமைவாக போட்டிகள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் துரியப்பா விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றன. இனங்களுக்கிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் நோக்கில் தமிழ் மற்றும் சிங்கள போட்டியாளர்கள் இன மதபேதமின்றி இதில் கலந்து கொண்டனர். இதன்போது கோலம் போடுதல், கிடுக்கு பின்னுதல், சாக்கோட்டம், தலையணை சண்டை உள்ளிட்ட பல போட்டிகளும் நடனங்களும் இடம்பெற்றன. போட்டிகளில் வெற்றியீட்டியவர்களுக்கு பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த யாழ்ப்பாணம் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் விக்ரமசிங்க, ராணுவ உயர் அதிகாரிகள், போட்டியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். எதிர்வரும் சித்திரை புத்தாண்டில் இருந்தாவது இலங்கை தமிழரசு கட்சியில் இருப்பவர்கள் அணி பிரிவு என்ற பேதங்களை கடந்து கட்சி என்ற சிந்தனையில் ஒன்றாக செயற்படுவதற்கு திட சங்கல்பம் பூண வேண்டும் என அக்கட்சியின் முக்கியஸ்தரான CVK சிவஞானம் கோரிக்கை விடுத்திருந்தார். யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசு கட்சிக்குள் முரண்பாடுகள் காணப்படுவது தென்னிலங்கை கட்சிகளுக்கும் ஏனைய தமிழ் கட்சிகளுக்கும் வாய்ப்பாக அமைந்துவிடும். ஆகவே அதற்கு இடமளிக்காது செயற்பட வேண்டும். கட்சி யாப்பு மீறப்பட்டு சில விடயங்கள் இடம்பெற்றது உண்மைதான். ஆனாலும் தற்போது கட்சி விவகாரம் நீதிமன்றத்தில் காணப்படுவதனால் இதனை சுமூகமாக முடிவுக்கு கொண்டுவர முயற்சிக்க வேண்டும் என்றார். அதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்த வேண்டும் என்பது தொடர்பாக பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய கட்சி ஒரு கட்சியாக இன்னமும் கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு வரவில்லையானால் தனிப்பட்ட வகையில் என்னை பொறுத்தவரையில் இது நடைமுறை சாத்தியமாகாது. பொது வேட்பாளரை தேடி பிடிப்பதற்குள்ளேயே முரண்
முரண்பாடு பல வந்து சேரும். ஏற்கனவே நிலைமைகள் அப்படித்தான் இருக்கின்றது. ஆகவே தனிப்பட்ட வகையில் என்னுடைய கருத்து என்னவெனில், பேரம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு ஒற்றுமையாக பலமாக நாங்கள் இருக்க வேண்டும். அந்த பலத்தோடு நாங்கள் பேரம் பேசலாம். ஆனால் ஒரு பொது வேட்பாளர் என்றால் ஏனைய வேட்பாளர்களோடு நாங்கள் சமநிலையில் நிற்கின்ற பொழுது சில சமயங்களில் எங்களது பேரம் பேசும் பலம் குறைவாக இருக்கலாம், அல்லது அவர்கள் எங்களோடு பேரம் பேசாமலும் போகலாம் என்றார். காங்கேசன்துறை துறைமுக அபிவிருத்திக்காக இலங்கை சீமெந்து கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான 23 ஏக்கர் 12 பர்ச்சஸ் காணியை இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி குறித்த காணியை இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு சுவீகரிப்பதற்காக அரசாங்கத்தின் பிரதான மதிப்பீட்டாளரின் மதிப்பீட்டின் அடிப்படையில் துறைமுக அதிகார சபை இலங்கை சீமெந்து கூட்டுத்தாபனத்துக்கு முற்பணமாக 52 மில்லியன் ரூபாவை செலுத்தியுள்ளதாக அரசாங்கம் கூறுகின்றது. முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றி அரசாங்க காணி கட்டளை சட்டத்தின் 6 முதலாவது பிரிவின் கீழ் தெளிவான உரிமையுடன் உரிய காணிகளை இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு மானியமாக மாற்றுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. உலகளவில் தீவிரவாத மற்றும் பயங்கரவாத தாக்குதல்கள் அடிக்கடி எதிர்பாராத விதமாக நிகழ்கின்றன. இது விழிப்புணர்வின் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது என போலீஸ் மாதிபர் தேசபத்து தென்னகோன் தெரிவித்திருக்கின்றார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறாக தெரிவித்தார். இதேவேளை பொது அமைதியின்மையை தூண்டும் வகையில் அரசியல், மத மற்றும் கலாச்சார அம்சங்களின் மீது தாக்குதல் நடத்த சிலர் முயற்சிப்பதாக போலீஸ் மாதிபர் தெரிவித்துள்ளார். ரமலான் பண்டிகை மற்றும் சிங்கள தமிழ் புத்தாண்டின் போது பாதுகாப்புக்கு விசேட கவனம் செலுத்தப்படும். பாதுகாப்பு நிலைமைகள் விரைவாக மாறலாம். ஈஸ்டர் தாக்குதல் அளவில் இல்லாவிட்டாலும் ஏனைய சம்பவங்கள் நிகழலாம். தீவிரவாதம், பயங்கரவாதம் போன்ற சமூக பிரச்சினைகளுக்கு நாம் தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். உள்ளூர் சந்தைகளில் இடம்பெறும் அநீதிகளுக்கு எதிராக பாரிய போராட்டங்களை நடத்த மக்கள் அணிதிரள வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க கேட்டுக் கொண்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் குறித்த விடயத்தினை தெரிவித்திருந்தார். கடந்த காலத்தில் எண்ணெய், எரிவாயு, மின்சாரம் இல்லாத போது மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக எழுந்து நின்றார்கள். ஆனால் உள்ளூர் சந்தைகளில் இடம்பெறுகின்ற அநீதிக்கு எதிராக இதுவரை அத்தகைய நடவடிக்கையை மக்கள் மேற்கொள்ளவில்லை. எனவே நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிராக மக்கள் எழுந்து நிற்க வேண்டிய தருணம் இப்பொழுதுதான். முகப்புத்தகத்தில் காட்சிப்படுத்தலுடனும் நாட்டு மக்கள் அனைவரும் அறியும் வகையில் விலை அறிவிப்பு முறையை அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் இன்று இடம்பெறவிருந்த பேச்சுவார்த்தைக்கு முதலாளிமார் சம்மேளனம் வருகை தராமைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் இன்றைய தினம் சம்பள நிர்ணய சபையில் நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தைக்கு இறுதி நேரத்தில் முதலாளிமார் சம்மேளனம் வருகை தராது தங்களது அலட்சிய போக்கை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதேவேளை தோட்ட தொழிலாளர்களின் விடயத்தில் உரிய தீர்வு கிடைக்காவிடில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கடும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடும் எனவும் தெரிவித்தார். அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட சம்பள நிர்ணய சபையிடம் அலட்சிய போக்கை கடைபிடிக்கும் முதலாளிமார் சம்மேளனம் தோட்டத்தில் தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினைகளை எவ்வாறு அணுகுவார்கள் என்பதற்கு இதுதான் சிறந்த எடுத்துக்காட்டு. இதனால் தான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக கடும் போக்கை கடைபிடிக்கின்றது. இவர்களுக்கு 1% சம்பள அதிகரிப்பு வழங்குவதில் உடன்பாடு இல்லை. எனவே தோட்ட தொழிலாளர்களின் நலன் கருதி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முதலாளிமார் சம்மேளனத்துக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்க தயாராகி வருகின்றது எனவும் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். ஃபேஸ்புக் செயலியில் தங்களின் பெயரில் இயங்கும் போலி ஃபேஸ்புக் கணக்குகளை நீக்க கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நாளாந்தம் சுமார் 200க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாக கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதிபலிப்பாளர் தர்ஷிகா குமாரி ஜெயசிங்க தெரிவித்திருக்கின்றார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் ஃபேஸ்புக்கை தொடர்பு கொண்டு அது தொடர்பான போலி கணக்குகளை நீக்க கோரியிருக்கின்றார்கள். போலி கணக்குகளை அகற்ற கோரி தினசரி அதிக எண்ணிக்கையிலான முறைப்பாடுகள் வருவதனால் சில சமயங்களில் முந்தைய கோரிக்கைகளின்படி போலி கணக்குகள் அகற்றப்பட்டதா உறுதிப்படுத்துவதற்கு கூட ஃபேஸ்புக்கில் வாய்ப்பு இல்லை. அத்துடன் இந்த வருடத்தின் முதல் 3 மாதங்களில் சுமார் 1500 முறைப்பாடுகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் பெண்களும் குழந்தைகளுமே பெரும்பான்மையான முறைப்பாடுகளுக்கு பலியாகி இருக்கிறார்கள் என தர்ஷிகா குமாரி ஜெயசிங்க சுட்டிக்காட்டியிருக்கின்றார்.
ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அரசியல் பணிகளினை மேற்கொள்வதற்கு பிரசன்னம் தேவைப்படுவதனால் வெளிநாட்டு பயணங்களை முடிந்தவரை கட்டுப்படுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசாங்க உறுப்பினர்களுக்கு பணிபுரிய விடுத்துள்ளார். மே தின கூட்டத்தின் பின்னர் தேர்தலை கருத்தில் கொண்டு அரசியல் பணிகளை முடுக்கிவிட ஜனாதிபதி தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டுள்ளது. நேரடியாக ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு அரசியல் வேலைகளை தொடக்குவதற்கான ஊஞ்சல் பலகையாக இந்த ஆண்டு பேரணியை மிகப்பெரிய அளவில் நடத்த ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டுள்ளது. தற்போது நாடு முழுவதும் தொழில்முறை குழுக்களுடன் கூட்டங்களை நடத்தும் பணியில் அந்த கட்சி ஈடுபட்டுள்ளது. இந்த நிலையில் பல்வேறு கட்சிகள் மற்றும் குழுக்கள் இணைந்து கொள்ளவுள்ள பரந்த கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்தி தேர்தலில் பங்கேற்க ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தப்பிச் செல்வதற்காகவே தாய்லாந்திற்கு சென்றதாக தனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். எனவே முன்னாள் ஜனாதிபதியை உடனடியாக அழைத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஈஸ்டர் குண்டு சூத்திரதாரியை மறைப்பதற்காக பொய் பேசுகின்றார் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். குறிக்கட்டுவா டிரங்குத்தரை பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆரோக்கிய உணவகம் ஒன்று இன்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கும் முகமாகவும் தொழில் வாய்ப்பற்றவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் முகமாகவும் வேலணை பிரதேச சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களமும் பிரதேச செயலகமும் இணைந்து நடாத்துகின்ற ஆரோக்கிய உணவகமே இன்றைய தினம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவால் திறந்து வைக்கப்பட்டது. புங்குடுதீவு குறிக்கட்டுவா டிரங்குத்துறை அருகாமையில் அமைக்கப்பட்ட குறித்த ஆரோக்கிய உணவகத்தினூடாக பாரம்பரிய மற்றும் இயற்கையான உணவுகளை உற்பத்தி செய்து குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்குவதற்காகவும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்குடனும் குறித்த பகுதியில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2023ஆம் ஆண்டுக்கான தேர்தல் வாக்காளர் பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட பெயர்களை கொண்டு ஏ பட்டியலும் 2024ஆம் ஆண்டுக்கான தேர்தல் வாக்காளர் பெயர் பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்டவர்களின் பெயர்களை கொண்டு பி பட்டியலும் தற்போது மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த பெயர் பட்டியல் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 6ஆம் தேதி வரை மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்காளர் பெயர் பட்டியல் வைக்கப்பட்டுள்ள இடங்கள் வருமாறு: மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள், உள்ளூர் அதிகார சபைகள், கிராம உத்தியோகத்தர் அலுவலகங்கள். தேர்தல் வாக்காளர் பெயர் பட்டியலில் உள்ள பெயர்களை நீக்குவது, பெயர்களை புதிதாக சேர்ப்பது அல்லது பெயர்கள் தொடர்பில் வேறு சந்தேகங்கள் இருந்தால் சம்பந்தப்பட்ட வாக்காளரின் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் தகவல் தெரிவிக்கலாம். தேர்தல் ஆணைக்குழுவினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள www.elections.government.lk என்ற இணையதளத்தின் மூலம் மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்வது தொடர்பில் ஆராய்வதற்காக அந்நாட்டின் பிரதிநிதி ஒருவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பெரிய வெங்காய ஏற்றுமதிக்கான தடையை இந்தியா மேலும் நீடித்துள்ளதன் காரணமாக நாட்டில் இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்தின் விலை அதிகரித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பெரிய வெங்காய பிரச்சினைக்கு தீர்வாக குறிப்பிட்ட அளவு பெரிய வெங்காயத்தை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்வதற்காக அரசாங்கம் பல தடவைகள் இந்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையிலேயே இலங்கைக்கு பெரிய வெங்காயத்தினை இறக்குமதி செய்வது குறித்து ஆலோசிக்க இந்தியாவில் இருந்து பிரதிநிதி ஒருவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இதேவேளை பாகிஸ்தான் இலங்கைக்கு பெரிய வெங்காய ஏற்றுமதியை நிறுத்தியுள்ள நிலையில் தற்பொழுது துருக்கி மற்றும் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயம் சந்தையில் ஏராளமாக காணப்படுகின்றது. அதன்படி துருக்கியில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ பெரிய வெங்காயம் 420 ரூபாவுக்கும், சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ பெரிய வெங்காயம் 320 ரூபாய் முதல் 350 ரூபாய் வரையிலும் சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்றது. மாநகர சபை மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் பிற்போடப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரியோ தனது வீட்டுக்கு முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், மக்கள் பிரதிநிதிகளின்றி அதிகார வர்க்க ஆட்சியின் கீழ் உள்ளூராட்சி மன்றங்களை நடத்துவது அடிப்படை உரிமைகளை மீறும் செயலாகும். உள்ளூராட்சி மன்றங்களை அதிகாரிகளின் கீழ் வைத்திருப்பது அடிப்படை உரிமை மீறல் என்று நீதிமன்றம் கூறியது. அவர்கள் இல்லாமல் இயங்கலாம் என்று சிலர் கூறுகின்றார்கள். அப்படியானால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவையில்லை. ஜனாதிபதியின் செயலாளர், பிரதம நீதியரசர், பாதுகாப்பு படை தலைவர் மக்கள் பிரதிநிதிகளின்றி ஆட்சி அமைக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.